இனிய நற்காலை வணக்கம். மகரிஷியின் தினமொரு யோகா. தினமொரு யோகாவில் சசாங்காசனம் செய்யும் முறை. ஃபஸ்ட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கணும். கையை நேராக வச்சுக்கணும். கைகளை கீழே வச்சு நேராக வச்சுக்கணும். தாடை பகுதி கீழே படணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. சற்று மூச்சை கவனியுங்கள். மீண்டும் ஒரு முறை. வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. கையை வரப்பா வச்சுக்கோங்க. கீழே பார்க்குற மாதிரி கையை வரப்பா வச்சுக்கோங்க. தாடை பகுதியை கீழே வச்சுக்கோங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. சசாங்காசனம் பண்ணுவதால் என்ன பலன் என்று இப்பொழுது பார்ப்போம். கல்லீரல் கணையம் அழுத்தப்படுவதால் சர்க்கரை நோய் குறைகிறது. குதிகால் வலு அடைகிறது. தொப்பை குறைகிறது. முதுகு தண்டுவடம் வலு அடைகிறது. உடல் புத்துணர்ச்சி அடைகிறது. ஆயுள் கூடுகிறது. மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். கல்லீரல் கணையம் அழுத்தப்படுவதால் சர்க்கரை நோய் குறைகிறது. குதிகால் வலு குறைகிறது. வலுவடைகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். கல்லீரல் கணையம் அழுத்தப்படுவதால் சர்க்கரை நோய் குறைகிறது. குதிகால் வலி குறைகிறது. தொப்பை குறைகிறது. முதுகு தண்டுவடம் கை வலு அடைகிறது. உடல் புத்துணர்ச்சி அடைகிறது. ஆயுள் கூடுகிறது. மகரிஷியின் தினமொரு யோகாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.